Hi my dear 11th standard students, உங்களோட செகண்ட் midterm exam ரொம்ப சீக்கிரமாவே வரப்போகுது. I know நீங்க எல்லாருமே கொஞ்சம் டென்ஸ்டா தான் இருப்பீங்க இல்லையா? உங்களோட ஜேர்னியை இன்னும் வந்து ஈஸியா ஆக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட வந்திருக்கேன். இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதை மட்டும் படிச்சா போதுமா மேம், இதை படிச்சாலே என்னால சென்டம் வாங்க முடியுமா அப்படிங்கிற சில கேள்விகள் வரலாம். அது எல்லாத்துக்கும் இப்பவே இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஏன்னா போய் சொல்லி ஒரு வீடியோவா ஆரம்பிக்க வேண்டாம், சரியா? கண்டிப்பா சென்டம் வராது. ஓகே, இது மட்டும் படிச்சா பத்தாது. அப்புறம் எதுக்கு மேம் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இது வரைக்கும் படிக்காம இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின்ஸையாவது படிச்சுட்டு போயிடு. எதுவுமே படிக்காம போயிட்டு ஒரு கம்மியான மார்க் வாங்கிட்டு வரதுக்கு அட்லீஸ்ட் இந்த ஒரு நான் கொடுக்குற ஒரு சாப்டருக்கு 10 கொஸ்டினையாவது படிச்சுட்டு போய் ஒரு நல்ல மார்க் வாங்கலாம் இல்லையா? அதுக்கு இது பெட்டர், ரைட்? சோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். இட்ஸ் நாட் தட் இதை மட்டும் படிச்சா போதும், வேற எதுவுமே படிக்க வேண்டாம், இது வந்து உங்களோட சக்சஸோட ஷார்ட் கட் அப்படின்னு நான் எப்பவுமே சொன்னது கிடையாது. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போடும்போது அதை நீங்களும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறத நான் இன்னும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன், சரியா? ஓகே, வெல்கம் டு வேதாந்தம். திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். இந்த வீடியோக்குள்ள இப்ப நம்ம போயிடலாம். பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே காமனான கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தென் தனித்தனியா ஏதாவது படிக்கணுமா அப்படிங்கறதையும் பார்த்தரலாம். அண்ட் இந்த வீடியோவோட கடைசியில இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸையும் நான் சொல்றேன், அழகா நீங்க நோட் பண்ணிக்கலாம், சரியா? சோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு இந்த தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், அதே மாதிரி உங்களுக்கு இந்த லெசன்ஸ் எல்லாம் டீச் பண்ண லைவ் செஷன்ஸ் எல்லாம் டெய்லியுமே நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அதுக்கான நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கும் ரிசீவ் ஆகும். ஆல்ரைட், ஸோ இப்போ வீடியோக்குள்ள போயிடலாமா? சோ இப்ப சாப்டர் வைஸ் பாட்னி அண்ட் ஜுவாலஜி தனித்தனியா பிரிச்சு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தனியாவும் 5 மார்க்ஸ் தனியாவும் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ பயோ பாட்னில 9th லெசன்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இப்போ உங்க ஸ்கிரீன்ல தெரியுது. இது எல்லாமே உங்களுக்கு போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் செகண்ட் மிட் டர்ம் கொஸ்டின் பேப்பர்ல அதிகப்படியா கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? சோ அழகா நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, நான் உங்களை இதுக்கு வந்து பிடிஎஃப்மே கொடுத்திருக்கேன். பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி ஒரு A4 ஷீட்ல ஒரு பிடிஎஃப் நான் வந்து கொடுத்திருக்கேன். அது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப அதே பயோபாட்னியோட 9th லெசன்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இங்க தெரியுது. சோ இதெல்லாம் தான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதுல செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன், டிஃபரன்ஸ் பிட்வீன் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட் இருக்கு இல்லையா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 4th கொஸ்டின் அனாட்டமி ஆஃப் டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட் கேட்டிருக்காங்க. சோ ஸ்டெம் ரூட் ரெண்டுமே வந்து படிச்சு வச்சுக்கிறது நல்லது. இப்ப 10th லெசன் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ஒரு குட்டி லெசன் தான். பட் இந்த லெசன்ல இருந்து நிறைய டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுவும் எக்ஸாமுக்கு கேட்கலாம். டைலோசஸ் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹார்ட்வுட் அண்ட் சாப்வுட் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், போரஸ் வுட் அண்ட் நான் போரஸ் வுட் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி வேற என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல புக் இன்சைட் கொஸ்டின்ஸும் இருக்கலாம், புக் பேக் கொஸ்டின்ஸும் இருக்கலாம், சரியா? இப்ப இதுல 8th கொஸ்டின் பாத்தீங்கன்னா அது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். ஓகே, சோ புக் பேக் இருக்கு, புக் இன்சைட் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிரிச்சு படிச்சுக்கோங்க. 12th கொஸ்டினும் இட் இஸ் அ புக் பேக் கொஸ்டின், சரியா? இப்போ 5 மார்க்ல இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா அந்த growth rings வந்து கேட்கலாம். 11th லெசன் பாட்னில பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் இந்த லெசன்ல இருந்து தான் கண்டிப்பா கேட்பாங்க. 9th லெசன்ல இருந்து வரலாம், இல்ல 11th லெசன்ல இருந்து வரலாம். இப்ப 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதுல 3rd கொஸ்டின் இருக்கு இல்லையா? வாட் ஆர் த பாராமீட்டர்ஸ் which control வாட்டர் பொட்டன்ஷியல்? மிக 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 முக்கியமான ஒரு கொஸ்டின், அதை விட்டுறவே கூடாது. அதே மாதிரி இந்த 5th கொஸ்டின் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் அதோட டைப்ஸ், அது வந்து கேட்கலாம். எஸ், நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது, நீங்க பார்க்கலாம். அதே இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஓகே, இப்ப இதே கொஸ்டின் 3 மார்க்ல கேட்டா ஜஸ்ட் பேர் மட்டும் எழுதினா போதும், எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். When asked in 5 marks, you have to explain. ஃபுல்லாவே அந்த தியரி வந்து எழுதணும். மஞ்ச் மாஸ் ஃப்ளோ ஹைபோதசிஸ் கேட்கலாம், பொட்டேட்டோ ஆஸ்மோஸ்கோப் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்ப மினரல் நியூட்ரிஷன்ல 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். யூ கேன் சி அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ புக் பேக் கொஸ்டின் தான். புக் பேக்கும் இருக்கலாம் இதுல, சரியா? அதே மாதிரி 3rd கொஸ்டின் ஆல்சோ புக் பேக் கொஸ்டின். ஸோ இதுல புக் பேக்கும் இருக்கு, புக் இன்சைடும் இருக்கு. அழகா நீங்க வந்து ரெண்டையுமே கவர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அடுத்து போலாமா? இப்ப இதே லெசனோட 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரோல் ஆஃப் நைட்ரோஜீனியஸ் என்சைம் அண்ட் நைட்ரோஜன் பிக்சேஷன் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த இன்செக்டிவோரஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இப்போ இன்னும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இப்ப ஜுவாலஜி சைட் போலாம். ஜுவாலஜில 9th லெசன் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க.
இதுல how is tetanic caused ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசார்டர்ஸ் ஆஃப் மஸ்குலர் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அண்ட் ரிப்போன்ஸ் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா 2-3 மார்க்லயும் கேட்கலாம், 5 மார்க்லயும் கேட்கலாம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எங்க இருக்கு? கார்பல் டனல் சிண்ட்ரோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எஸ். சோ இதுல 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் ஐ செட் டிசார்டர்ஸ் வந்து 2 மார்க் 3 மார்க்லயும் கேட்கலாம், 5 மார்க்லயும் கேட்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரிப்போன்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ் மேபி கேட்கலாம், ஒரு புக் பேக் கொஸ்டின் இல்லையா? பட் பெருசா ரிப்பீட் ஆகல, பட் மேபி கேட்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எல்லாம் நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. 10th லெசன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதுல டிஃபரன்ஸ் பிட்வீன் ராட் செல்ஸ் அண்ட் கார்ன் செல்ஸ் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ரொம்ப நீங்க லக்கியா இருக்கீங்க அப்படின்னா ரேர்லி ஒரு 5 மார்க் கொஸ்டினா கூட வரலாம். சரியா? அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் லோப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எமோஷனல் பிரெயின் ஆர் லிம்பிக் சிஸ்டம் பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். இது எல்லாமே கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். சரியா? தென் இந்த லெசன்ல மட்டும் கொஞ்சம் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அதிகமாவே இருக்கு. எதுக்கும் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. நியூரோனோட டயக்ராம் 5 மார்க்லயும் கேட்கலாம், 2-3 மார்க்ஸ்லயும் கேட்கலாம். இப்ப இந்த லெசனோட 5 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது as I said ராட் செல்ஸ் அண்ட் கார்ன் செல்ஸ் கேட்கலாம். ரீஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஆஃப் ஐ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அதை தாண்டி ஹியூமன் பிரெயின் வித் டயக்ராம் வந்து கேட்கலாம். இப்ப 11th லெசன் பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இங்க லிஸ்ட் டவுன் பண்ணிருக்கேன். ஹோமியோஸ்டாசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். தென் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த 3rd கொஸ்டின் இருக்கு இல்லையா? சோ அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேம் த கிளாண்ட் அண்ட் ஹார்மோன் which maintains sleep wake cycle of our body. இது வந்து கேட்கலாம். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் வந்து கேட்கலாம். தென் சிம்டம்ஸ் ஆஃப் ஆக்ரோமெகாலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இப்ப இதே லெசன்ல 5 மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டோட ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். வித் டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து கேட்கலாம். இப்ப இதுவே நீங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 கொஸ்டின் மட்டும் எக்ஸ்ட்ராவா படிக்கிற மாதிரி இருக்கும். 9th லெசன் பாட்னில ரைட் த யூசஸ் ஆஃப் ஃபைபர்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப் கேட்கலாம். வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீட் டியூப்ஸ் கேட்கலாம். இப்போ 10th லெசன் பொறுத்தவரை ஜுவாலஜியோட 9th லெசன் பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் போன் ஃபிராக்சர், ஸ்ட்ரக்சர் ஆஃப் சார்கோமியர் கேட்கலாம். சோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மிட்டம் ஆர் செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, பப்ளிக் எந்த கொஸ்டின் பேப்பர் உங்க கையில எடுத்தாலும் எனக்கு இந்த செக்ஷன் மட்டும் எப்ப பாரு டஃபா தான் இருக்கு, எவ்வளவு படிச்சாலும் என்னால இதுல மட்டும் ஒரு ஈஸியா இருக்கு அப்படின்னு என்னால சொல்லவே முடியல அப்படின்னு நினைக்கிற செக்ஷன் என்ன? புக் இன்சைட் 1 மார்க்கா, 2 மார்க் அண்ட் 3 மார்க்கா, 5 மார்க்கா இல்ல டயக்ராம்ஸா? அதை கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ உங்களோட மைண்ட் செட் என்னங்கிறதும் நானும் தெரிஞ்சுப்பேன். அதுக்கேத்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும். அதுக்காக தான். இப்ப இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் பாத்திரலாமா? பயோ பாட்டனில இப்ப நான் பேஜ் நம்பர் கொடுத்திருக்கேன், ஃபிகர் நம்பர் கொடுத்திருக்கேன், அந்த ஃபிகரோட டைட்டில் கொடுத்திருக்கேன். சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா பயோ ஜுவாலஜி அண்ட் பயோ பாட்டனி புக்கோடது. அப்ப பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகலாம். பேஜ் நம்பர்ஸ் மட்டும் டிஃபர் ஆகலாம். அது மட்டும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அதனாலதான் உங்களுக்கு டைட்டிலுமே சேர்த்து நான் கொடுத்திருக்கேன். சரியா? சோ இதுல டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரைட்ஸ் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினாவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது. அண்ட் ஸ்டொமேட்டா கண்டிப்பா கேட்கலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ். டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்ல ஃபுல்லா எல்லாம் கேட்க மாட்டாங்க. பிரிச்சு உங்களுக்கு தனித்தனி கொஸ்டினா கேட்கலாம். கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல்லாம் எப்படி இருக்கும், ஓப்பன்னா எப்படி இருக்கும், க்ளோஸ்டுனா எப்படி இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அப்ப ஃபுல்லாவே பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி டிஎஸ் ஆஃப் டைகாட் லீஃப் வந்து ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு கொஸ்டின், அது கேட்கலாம். டைகாட் லீஃப்னு மென்ஷன் பண்ணாம சன்ஃபிளவரோட லீஃப் அப்படி கூட கேட்கலாம். சோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் என்னமோ ஒண்ணுதான். சரியா? எஸ். நைட்ரோஜீனியஸ் என்சைமோட ரோல் வந்து உங்களுக்கு டயக்ராம் மட்டும் கேட்க மாட்டாங்க. இட் இஸ் a 5 மார்க் கொஸ்டின். அப்ப அந்த 5 மார்க் எழுதும் போது அந்த டயக்ராமும் ஆப்வியஸ்லி நீங்க படிச்சுதான் ஆகணும். இப்போ ஜுவாலஜில பாத்தீங்கன்னா 9th லெசன், 10th லெசன், 11th லெசன் இல்லையா? சோ 9th கிராஸ் பிரிட் சைக்கிள் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் கேட்கலாம். ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் மாடல் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த ஃப்ளோ சார்ட்டும் இம்பார்ட்டன்ட், டயக்ராமும் பார்த்து வச்சுக்கோங்க. 10th லெசன்ல நியூரானோட ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் நியூரான் இருக்கு இல்லையா? யூனிபோலார், பைபோலார், அந்த ஸ்ட்ரக்சர்ஸும் கேட்கலாம். தென் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் மேபி கேட்கலாம். மேபி தான், பெருசா ரிப்பீட் ஆனது கிடையாது. மேபி. ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் வந்து நீங்க 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க. இட் இஸ் an easy question. மேபி கேட்கலாம்.
ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் மேபி கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. சரியா? தென் ரீஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஆஃப் ஐ கண்டிப்பா ஒரு 5 மார்க் கொஸ்டினா வரும், அப்ப படிச்சுதான் ஆகணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைராய்ட் கிளாண்டும் அதே மாதிரி தான், இட் இஸ் 5 மார்க் கொஸ்டின் இல்லையா? சோ அதுவும் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி தைமஸ் கிளாண்டும் அட்ரினல் கிளாண்டும் உங்களுக்கு வந்து டயக்ராம் கொடுத்து லேபிள் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லலாம். ஏபிசிடி கொடுத்தா ஏனா என்ன பினா என்னங்கிற மாதிரி லேபிள் பண்ண சொல்லலாம். இல்ல மொத்தமாவே உங்களுக்கு டயக்ராம் மட்டும் போட சொல்லலாம். அப்ப இந்த டயக்ராம் எல்லாம் கண்டினியூஸா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா இட் வில் பி பெட்டர். ஓகேவா? So as I already said, இந்த questions எல்லாம் it is not a shortcut for your success. உங்களோட சக்சஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற questions தான் இது. ஓகே, இதை மட்டும் படிச்சா நீங்க வந்து சூப்பரா மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கிடையாது. நல்ல மார்க் வாங்கலாம், பட் இதுக்கேத்த மாதிரி நீங்க இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டீங்கன்னா இன்னும் சூப்பரான மார்க் வாங்கலாம். சோ அந்த ஜேர்னில கொஞ்சம் ஹெல்ப் பண்ற கொஸ்டின்ஸ் தான் இது. அண்ட் எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும்னா டே 1ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க ஒரு விஷயம் தான் இது. சோ சக்சஸ்க்கு எப்பவுமே வந்து ஒரு ஷார்ட்கட்டுங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போடுறோமோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சக்சஸ். நீங்க நிறைய எஃபோர்ட் போடுறீங்களா, சீக்கிரமா சக்சஸ் ஆயிடலாம். ஓகே, சக்சஸ் கண்டிப்பா உங்களை தேடி வரும். எஃபோர்ட்டே போடாம ஷார்ட்கட்காக தேடிட்டு இருக்கீங்களா, அப்ப சக்சஸ் அப்படிங்கிறது இன்னும் விலகி இன்னும் லேட்டா தான் ஆயிட்டு இருக்குமே தவிர உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. சோ அதை நல்லா மைண்ட்ல வச்சுட்டு இது வரைக்கும் படிக்காம இருக்கீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை முதல்லயே படிச்சு முடிச்சிருங்க. இல்ல ஏற்கனவே படிச்சிட்டீங்களா, சில கொஸ்டின்ஸ் நான் சொன்னது வந்து ஐயோ இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் உட்காந்து படிச்சிருங்க. சரியா? இதை மட்டுமே படிச்சுட்டு போகாதீங்க. ஓகே, சோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம். வேற என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.